இன்னைக்குனா ரோபோட்டிக் சிமுலேஷன்ல நம்ம ஆல்ரெடி செஞ்ச டிஸ்க் மூவர் ரோபோட்ல நம்ம ரிப்பீட் பிளாக் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம அதுல ரிப்பீட் பிளாக்குக்கு பதிலா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் வேரியபிள்ஸ் வச்சு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம வெக்ஸ்கோடிகர் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பிளாக் கீழ பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸ ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேகிரவுண்ட் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக மேல இருக்கிற செலக்ட் பிளேகிரவுண்ட் குடுத்துக்கலாம். இதுலயும் பார்த்தீங்கன்னா, அதே சேம் பிளேகிரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம். டிஸ்க் மூவர்ன்ற பிளேகிரவுண்ட் தான். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் ஃபாஸ்ட்டா வேலை செய்யணுன்றதுக்காக, நம்ம வழக்கம் போல குடுக்குற செட் டிரைவ் வெலாசிட்டி, செட் டர்ன் வெலாசிட்டி தான் குடுக்க போறோம். அதுவும் டிரைவ் ட்ரெயின்லேருந்து நான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டேன். நான் அதில பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டா 100 செட் பண்ணிட்டேன். அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் தான் கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, கீழ சைட்ல இருக்கிற இந்த கோடுன்னு இருக்கிறதுல வேரியபிள்ஸ கிளிக் பண்ணி, மேக் எ வேரியபிள்ன்னு இருக்குல்ல, அதில கிளிக் பண்ணி அதில என்ன நேம் குடுக்குறோமோ, அது பார்த்தீங்கன்னா கீழ செமி கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வேரியபிளா பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகி வந்துரும். அதில பார்த்தீங்கன்னா, நான் கவுண்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, கீழ செட் கவுண்டர் டூ 0ன்னு இருக்கிற இந்த பிளாக்க பார்த்தீங்கன்னா, நான் டிராக் பண்ணி, நம்ம டர்ன் வெலாசிட்டி கீழ பார்த்தீங்கன்னா, நான் ஃபிக்ஸ் பண்றேன். அதில பார்த்தீங்கன்னா, 0ன்னு இருக்கிறதுல நான் 1ன்னு பார்த்தீங்கன்னா மாத்திட்டேன். இப்ப நம்மளோட வந்து கவுண்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அதோட வேல்யூ நம்ம மென்ஷன் பண்ணணுன்றதுக்காக தான் இங்க செட் கவுண்டர் டூ 1ன்ற பிளாக்க பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்றோம். அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோகிராம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கணுன்றதுக்காக ஃபார்வர்ட் பிளாக் தான் யூஸ் பண்ண போறேன். ரிப்பீட் பிளாக்குக்கு பதிலா தான் பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் பிளாக் இப்போதைக்கு யூஸ் பண்ண போறேன். கண்ட்ரோல்ல இருந்து ஃபார்வர்ட் பிளாக் நான் டிராக் பண்ணி, செட் கவுண்டருக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம 3 பிளாக் பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ண போறோம். அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க பிளே கிரவுண்ட்ல பாருங்க. 3 இதுல பார்த்தீங்கன்னா, 3 பாக்ஸ் இருக்கும். 3 பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸும் ஒரு கவுண்டர். மொத்தம் நம்மளுக்கு 3 கவுண்டர் தேவைப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம 3 பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணி ஒரு பிளாக்குக்கும் ஒரு கவுண்டர் பார்த்தீங்கன்னா, செட் பண்ண போறோம். அதுக்காக மை பிளாக்ஸ்ல இருந்து மேக் எ பிளாக்க கிளிக் பண்ணி நேம பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணி கீழ ஓகே குடுத்தோம்னா, நம்ம பிளாக் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகி வந்துரும். அதில பார்த்தீங்கன்னா, நான் கவுண்டர் 1, கவுண்டர் 2, கவுண்டர் 3ன்னு பார்த்தீங்கன்னா 3 பிளாக் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றேன். அந்த 3த்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்வர்ட் பிளாக்கு கீழ அந்த சின்னதா ஃபார்ம் ஆயிருக்கும். கவுண்டர் 1, கவுண்டர் 2, கவுண்டர் 3 அந்த 3த்தையும் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து வரிசையா ஃபார்வர்ட் பிளாக்கு கீழ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயில் ஒயில் கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போறோம். அத பார்த்தீங்கன்னா, நான் கண்ட்ரோல்ல இருந்து கீழ வந்தோம்னா நம்ம பிரேக்குக்கு மேல பார்த்தீங்கன்னா, ஒயில்ன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும். அந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா, நான் எடுத்து கவுண்டர் 3க்கு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதுக்கு அந்த ஒயில் லூப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒயில் லூப்க்குள்ள நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் குடுக்குறோமோ, அந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆகுற வர அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். எப்போ ட்ரூ ஆகுதோ, அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் ஸ்டாப் ஆகுற மாரி தான் புரோகிராம் பண்ண போறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டர்ஸ்ல இருந்து ஈக்குவல் டூ பிளாக்க பார்த்தீங்கன்னா, நான் டிராக் பண்ணி ஒயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதுல ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். 50க்கு பதிலா பார்த்தீங்கன்னா, நான் 0 செட் பண்ணிட்டேன். அதே மாரி ரைட் சைட்ல இருக்கிற எம்ப்டி ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் வேரியபிள்ஸ்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ண வேரியபிள் பார்த்தீங்கன்னா, கவுண்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் ஆகிருக்கும் சின்னதா. அத நான் டிராக் பண்ணி ஒயில் பிளாக்குக்குள்ள பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல அது கீழ பார்த்தீங்கன்னா, நான் கண்ட்ரோல்ல இருந்து ஸ்டாப் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நான் டிராக் பண்ணி கீழ ஒயில் ஸ்டேட்மென்ட்க்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த ஒயில் ஸ்டேட்மென்ட்ல என்ன குடுக்கணும், அதாவது எப்போ கவுண்டர் பார்த்தீங்கன்னா, 3 அதாவது 3 டிஸ்க்கையும் எப்போ கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த மெயின் பாக்ஸ்க்குள்ள வைக்கிதோ, அப்போ பார்த்தீங்கன்னா, அது கீழ இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லன்னா, ஸ்டாப் ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டாப் லாக்கு நம்ம ஒயில் லூப்புக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நான் இஃப் கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போறேன். கண்ட்ரோல்ல இருந்து இஃப் கண்டிஷன நான் டிராக் பண்ணி, ஒயில் பிளாக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நான் செட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் ஆப்பரேட்டர்ஸ்ல இருந்து லெஸ் தென் பிளாக் பார்த்தீங்கன்னா, நான் டிராக் பண்ணி இஃப் கண்டிஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதுலயும் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைட்ல வந்து வேரியபிள்ஸ்லேருந்து அந்த கவுண்டர் பிளாக்க பார்த்தீங்கன்னா, டிராக் பண்ணி நான் இஃப்க்குள்ள பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதே ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, 3 குடுத்துட்டேன். அதாவது இப்ப நம்ம ரோபோட் வந்து 3 டிஸ்டிங்க் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள போடும்ல. போட்டுட்டு அடுத்த இதுக்குள்ள போணும்ல. இப்ப நான் இதுல என்ன கண்டிஷன்ல வந்து என்ன செக் பண்ணும்னா, 3 டிஸ்கையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பாக்ஸ்ல போட்டுட்டான்னு செக் பண்ணும். அப்படி 3த்தையும் கலெக்ட் பண்ணி வந்து போட்டுட்டுனா, நான் கீழ குடுத்திருக்கிற ஃபங்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். டர்ன் ரைட் 90 டிகிரிஸ்ன்னு சொல்லி ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணி,
800 எம்எம்க்கு பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்ல மூவ் பண்ணி அடுத்த பாக்ஸ் பக்கத்துல போயி, அதுல பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டர்ன் பண்ணி கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது கீழ பார்த்தீங்கன்னா, அதே வேரியபிள்ஸ்ல இருந்து சேஞ்ச் கவுண்டர் பை 1ன்னு இருக்கிற இந்த பிளாக்க பார்த்தீங்கன்னா, நான் டிராக் பண்ணி டர்ன் லெஃப்ட்க்கு கீழ பார்த்தீங்கன்னா, நான் செட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம சைட்ல அந்த டிஃபைன் கவுண்டர் 1, கவுண்டர் 2, கவுண்டர் 3 பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்போம். அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன ப்ரோகிராம் குடுக்க போறோம்னு பார்க்கலாம். நம்ம இத பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம டிஸ்க்மோ ரோபோட்ல நம்ம ரோபோட் வந்து அந்த டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா, பிக் பண்ணிட்டு வந்து பாக்ஸ்ல போடுறதுக்கு என்ன ப்ரோகிராம் குடுத்தோமோ, அதே சேம் ப்ரோகிராம் தான். டிரைவ் ட்ரெயின்லேருந்து பார்த்தீங்கன்னா, டிரைவ் ஃபார்வர்ட் எடுத்து கவுண்டர் 1 கீழ பார்த்தீங்கன்னா, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது கீழ பார்த்தீங்கன்னா, நான் மேக்னெட்ல இருந்து எனர்ஜைஸ் மேக்னெட் டூ பூஸ்ட்ன்னு இருக்கிற பிளாக் எடுத்து டிரைவ் ஃபார்வர்ட் கீழ பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது கீழ பார்த்தீங்கன்னா, கன் கண்ட்ரோல்ல இருந்து கீழ வந்தோம்னா, வெயிட் அண்டில் பிளாக் இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, டிராக் பண்ணி எனர்ஜைஸ் பிளாக்கு கீழ பார்த்தீங்கன்னா, செட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஸ்பேஸ்ல சென்சிங் வந்து ஃப்ரண்ட் ஐ நியர் ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பிளாக் எடுத்து நான் வெயிட் அண்டர்க்குள்ள பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதில ஃப்ரண்ட் ஐலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் டவுன் ஐக்கு மாத்திட்டேன். அப்பதான் தரையில இருக்கிறத பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணும். அடுத்து அதே மாரி டிரைவ் ட்ரெயின்லேருந்து டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 200 இருக்கிற பிளாக் எடுத்து நான் வெயிட் அண்டர் கீழ வச்சுட்டேன். அதில பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட் பதிலா ரிவர்ஸ் குடுத்துட்டேன். இப்ப 3த்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ரிவர்ஸ்ல வரணும்ல அதுக்காக. ரிவர்ஸ் குடுத்துட்டு, அதுக்குள்ள இருக்கிற எம்ப்டி ஸ்பேஸ்ல பார்த்தீங்கன்னா, நான் ஆப்பரேட்டர்ஸ்ல இருந்து மைனஸ் பிளாக் எடுத்துட்டு அதுக்கு ரிவர்ஸ்க்கு உள்ள பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். அதில ரைட் சைட்ல இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, -800 பார்த்தீங்கன்னா, பொசிஷன் பார்த்தீங்கன்னா குடுக்குறோம். அதுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, நான் சென்சிங்ல போய் பொசிஷன் எக்ஸ் இன் எம்எம்ன்னு இருக்கிற பிளாக் எடுத்து நான் அந்த லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதில எக்ஸ்க்கு பதிலா நான் ஒய் போட்டுறேன். இந்த எக்ஸ், ஒய் பார்த்தீங்கன்னா எதுக்காகன்னா, இப்ப எக்ஸ்ன்னு வைங்களேன், நம்ம லெஃப்ட் டூ ரைட் பார்த்தீங்கன்னா, சைட் வைஸ் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணணும். அதே ஒய்ன்னா ஃபார்வர்ட், பேக்வர்ட் அப் டவுன்ன்ற மாரி போகும். அதனால தான் நம்ம ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட்ல போயிட்டு ரிவர்ஸ்ல வரணும். அதுக்காக தான் நான் அந்த இடத்துல நான் எக்ஸ்க்கு பதிலா ஒய் குடுத்தேன். அப்படி எக்ஸ் குடுக்கறதா இருந்தாலும் இல்ல ரைட், லெஃப்ட் போடணும்னா தான் நம்ம லெஃப்ட் குடுக்கணும். அது கீழ பார்த்தீங்கன்னா, மேக்னெட்ல இருந்து எனர்ஜைஸ் மேக்னெட் டூ பூஸ்ட்ன்னு இருக்கிற பிளாக் எடுத்து டிரைவ் ரிவர்ஸ்க்கு கீழ பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். இப்போ அதில பூஸ்ட்க்கு பதிலா டிராப்ன்ற இத பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்க் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து கீழ வைக்கும். அது கீழ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 200 இருக்கிற பிளாக் எடுத்து அதே மாதிரி அப்படியே எனர்ஜைஸ்க்கு கீழ பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கவுண்டர் 1 முடிச்சாச்சு. இதே சேம் ப்ரோகிராம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம கவுண்டர் 2க்கும், கவுண்டர் 3க்கும் குடுக்கணும். அதனால நான் பார்த்தீங்கன்னா, இத ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் குடுத்து, காப்பி பண்ணி பார்த்தீங்கன்னா, கவுண்டர் 2லயும், கவுண்டர் 3லயும் பார்த்தீங்கன்னா, சேம் ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா நான் குடுத்துட்டேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆயிட்டு. இப்ப நம்ம ரோபோட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ரீலோட் பண்ணிட்டு ப்ளே பண்றேன். நம்ம ரோபோட் வந்து ஃபர்ஸ்ட் இத முடிச்சு, செகண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு, 3 இதுக்கு பார்த்தீங்கன்னா டர்ன் பண்ணி போய், 3 இத பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த 3 இது கலெக்ட் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய்ல்ல குடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. 3 மெயின் பாக்ஸ்ல இருக்கிற 3 கவுண்டரும் பார்த்தீங்கன்னா, ஃபில் ஆயிட்டான்னு செக் பண்ணி, 3ம் ஃபில் ஆயிட்டுன்றனால, நான் கீழ குடுத்த அந்த ஸ்டாப் ப்ராஜெக்ட் மூலியமா நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிட்டு. தேங்க் யூ.